அன்றைய எமது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பா இது முல்லைத்தீவு கள்ளப்பாடு தெற்கென்ற பகுதியில் நடக்கிற நினைவேந்தல். வரலாற்றை தங்களோட பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கடத்துறதா தெரியாது. படிச்சது மட்டும்தான் கடல்ல. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அதாவது மார்கழி மாதம் 26ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். இதே 2004ஆம் ஆண்டு மிகப்பெரிய அலைத்தாக்கம், அதாவது எங்கள் உறவுகளுக்கு தெரியாது அது சுனாமி என்று சொல்லி அப்படி ஒன்று நடந்து எங்கள் மக்களை காவு கொண்டது தான் இந்த சுனாமி. அதுண்ட நினைவேந்தல் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முல்லைத்தீவில் 2 இடங்களில் இந்த காலையில் நான் பதிவேற்றேன். ஒன்று புதுக்குடியிருப்பு, 2வது முல்லைத்தீவு கள்ளப்பாடு என்ற பிரதேசத்திலேயும், அது மட்டுமில்லை யாழ்ப்பாணத்திலேயும் பல இடங்களில் அனுஷ்டிக்கப்படுது. மறக்காமல் இந்த காணொலி உங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணி அவையிலும் இதை பார்த்துக்கொள்ளட்டுக்கும். தங்களோட உறவுகள் இங்கேருந்து அந்த வலிகளை விட்டுட்டு இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வலியோடு தான் இப்போ இருக்கினா. அவைகளுக்காக இந்த காணொலி பதிவேற்று மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்ம ஒரு காணொலியில் உங்களுக்கு வரும். ஒரு கருத்தையும் பதிவிடுங்க. இப்படி காணொலி திறந்து வரும். ஆழி பேரலையின் 6வது 21ஆம் ஆண்டு நினைவு. ஆழிப்பேரலையில் உயிர் நீத்த எங்களோட உறவுகளில் பேர் பதாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு கல்வெட்டா. மழையும் இந்த நேரத்தில் பொழியுது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மாவீரர் நாளுக்கு மழை கொட்டி பெய்து கொண்டிருந்தது. தங்கள் உறவுகளுக்கு நினைவு செய்வதற்கு பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கிறோம். உடல்கள் எமது மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த நிகழ்வானது தற்போது இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருப்பதால் காலதாமதம் தங்களை அன்பாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆழி பேரலை என்றாலே என்னென்று தெரியாத எங்கள் உறவுகளுக்கு 2004ஆம் ஆண்டு நடந்துதான் இந்த மிகப்பெரிய ஒரு கொடூரம். ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அனைத்து உறவுகளையும் உள்ளுக்குள் வருகை தந்து நினைவேந்தலுக்கு தயார் செய்யப்பட்டு வைத்த சுடர்களுக்கு முன்னால் நின்று எமது உறவுகளுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்துமாறு தங்களை அன்பாக வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
ஆன்மாவை எழுப்பினே. இது முல்லைத்தீவு கள்ளப்பாடு தெற்கென்ற பகுதியில் நடக்கிற நினைவேந்தல். தந்தை எனக்கு குறித்ததெல்லாம் என்னிடம் வந்து சேரும். என்னிடம் வருபவரையோ நான் ஒருபோதும் தள்ளிவிடேன் என்று கூறிய அன்பு இயேசுவே, இன்றைக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆழி பேரலையின் நிறுத்தத்தினாலே எங்கள் மத்தியிலிருந்து உம்முடைய சன்னிதானத்துக்கு அழைத்துக் கொண்ட எங்களுடைய பாசமை உறவுகள் அனைவருடைய ஆன்மாக்களுக்காகவும் இந்த வேளையிலே உம்மிடத்திலே வேண்டுகிறோம். வாழ்வு என்பது ஒரு நிலையற்ற விடயம். இந்த மனித மண்ணுலகிலே இது நிலையில்லாதது என்பதை நீ உணர்த்துகின்றீர். அன்பின் ஆண்டவரே, ஆழிப்பேரையின் அனர்த்தத்தினாலே காவு கொள்ளப்பட்டு உம்முடைய மடியிலே உறங்குவதற்காக ஓடோடி வந்த பிஞ்சு குழந்தைகள் தொடக்கம் வயது முதிர்ந்தவர்கள் வரை அனைவருடைய ஆன்மாக்களையும் உம்முடைய கரத்திலே ஏற்றிட வேண்டுகிறோம். இந்த ஆன்மாக்களின் பிரிவினாலே 21 வருடங்கள் கடந்தும் இன்று வரை துயரத்தோடும் துன்பத்தோடும் வாழ்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் உங்களுடைய ஆறுதலை கேட்கிறோம். எந்த மனிதராலும் கொடுக்க முடியாத ஆறுதலை ஆண்டவரே உம்மால் மட்டுமே கொடுக்க முடியும். கலங்கி துடித்து ஏங்குகின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் உங்களுடைய ஆசிரியை கொடுத்தரணும், ஆறுதலை கொடுத்தரணும். அன்பின் மூவர் இறைவா, உங்களுடைய சன்னிதானத்திலே எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகள், எல்லோரும் உம்மால் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, அத்தனை ஆன்மாக்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த உலக வாழ்வு முடிந்ததும் எங்களுடைய ஆன்மா அந்த பரமாத்மாவோடு இணைய வேண்டும், நித்திய பரகதி அடைய வேண்டும், மோட்ச இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதே நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை. ஆண்டவரே, அத்தனை ஆன்மாக்களையும் உம்முடைய கரத்திலே ஏற்றருளும். மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். இறைவா, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதர் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது நித்திய இளைப்பாற்றிக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, எம் உறவுகளுக்கு நித்திய சாந்தியை அளித்தருளும். கலங்கி துடிக்கும் திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி
நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பாவத்துக்குட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஆழிப்பேரலையினாலே எங்களுடைய பிரதேசத்திலும் எங்களுடைய நாடெங்கும் இன்னும் உலக நாடுகளிலும் இந்த ஆழிப்பேரலையினாலே காவு கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் உம்முடைய மோட்ச ராட்சியத்திலே இடமளித்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும்.
இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். திருக்குறளை ஏற்றி வைத்த மைக்கேல் ராணி அவர்களுக்கு எமது ஆழ்ந்த அர்த்தவாங்களோடு கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கு அனைத்து சுடர்களும் பற்ற வைக்கப்பட்டு இங்கே அஞ்சலி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த புதுக்குடியிருப்பு முருகன் கோவில் ஆலயத்தின் பிரதம குருவும் இணைந்து இந்த மலர் மாலையினை இந்த ஆளி பேரையிலே கடந்த 2004ஆம் ஆண்டு எங்களது உறவுகள் ஆயிரக்கணக்கில் இந்த ஆளி பேரலையால் காவு கொள்ளப்பட்டு இந்த புதுக்குடியிருப்பு மண்ணிலே அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் புதைக்கப்பட்டாலும் வருடந்தோறும் இங்கு நினைவு கூறப்படுகின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய நாளில் எங்கள் எல்லோரையும் விட்டு பிரிந்த இந்த உறவுகளுக்காக நாம் அனைவரும் 2 நிமிட அகவணக்கங்களை செலுத்தியதன் பின்னர் மலரஞ்சலிகளை செலுத்தலாம் என்பதனை தங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே நாம் அனைவரும் என் உறவுகளின் ஆத்ம சாந்தி அடைய 2 நிமிடங்கள் அகவணக்கம் செலுத்துவோமாக. அம்மா அன்புக்குரிய உறவு நிகழ்ந்தது. அந்த பெரும் அனர்த்தத்தில் உயிர்கள் ஆயிரக்கணக்கில் நாங்கள் பறி கொடுத்தோம். அன்றைய நாளில் சுனாமி என்பது கூட தெரியாமல் எமது ஊர்களுக்குள் தண்ணீர் விட்டது என்று கூறிய நாங்கள் பின்னர் தான் சுனாமி என்று அறிந்து கொண்டோம். ஆனால் இதற்கிடையில் பல ஆயிரம் உயிர்கள் என்னை விட்டு பிரிந்தது. அந்த பிரிந்த உயிர்கள் அந்த வகையில் வர்த்தக சங்கமும் சமூக செயற்பாடுகளும் இணைந்து இந்த நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டு இந்த சாலையில் இந்த நிலவேந்தல் நிகழ்வானது மிகவும் சிறந்த முறையிலே பல நூற்றுக்கணக்கான பங்கேற்போடு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இவர்களுக்கான ஆட்சி சாலை பூஜைகள் இடம்பெற்று இவர்களுக்கான சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு தற்போது
பார்த்தீங்கன்னா நினைவு செலுத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணீரோடு வலிகளை சொல்ல முடியாமல் அழுகிற உறவுகளும் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. நடந்த விஷயம் என்னன்னு தெரியாது. படித்தது மட்டும்தான் கடலில் நாங்கள் எங்களோட உறுப்பினர்கள் படிகள் அடிக்கிறது எல்லாம். அப்போ அதுதான் படிக்கிறதுன்னு தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்படி சுனாமி அனுத்தம் தான் வந்து எங்களோட பிள்ளைகளை கொண்டு போகணும். நாங்கள் கனவுலும் இன்னைக்கு என்னுடைய 3 பிள்ளைகளை சுனாமி அள்ளி கொண்டு போயிட்டு எல்லாம் போட்டு வந்து மக்களை கடல் கொண்டே சேர்த்து இத்தனை தனிமரமாக இருக்கிற கணவனை விளந்து பிள்ளைகளை விளந்து நான் தனிச்சு வச்சுக்கிறேன். கடந்த 2004ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட ஆழிப்பேரலையின் காரணமாக அங்கு அதாவது முல்லைத்தீவு மற்றும் கரையோர பிரதேசங்களில் உயிர் நீத்த எங்களது உறவுகளை அன்றைய எமது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பானது இந்த புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே ஒட்டுசுட்டான் வீதியிலே இந்த இடத்திலே அன்று அவர்களை விதைத்திருந்தோம். அந்த வகையிலே அவர்களது நினைவேந்தலானது யுத்தம் முடிந்த பின்னரும் இந்த இடத்திலே அவர்களுக்கான நினைவு தூவி அமைக்கப்பட்டு வருடம் சரிவர நடந்து வருவது வழமை. அந்த வகையிலே இந்த வருடம் மீண்டும் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கமும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையும் இணைந்து இந்த நிகழ்வுகளை பொருட்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே இவ்வருடம் ஒரு சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வு இந்த இடத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டு பல நூற்றுக்கணக்கான மக்களது பங்கேற்போடு இந்த நிகழ்வானது இந்த மக்களுக்கான அஞ்சலி மிகவும் ஒரு சிறப்பான முறையிலே இடம்பெற்றது. அந்த வகையிலே இங்கு அருட்சகோதரிகள் மற்றும் குருக்கள் அவர்களது ஆத்மசாந்தி பிரார்த்தனையோடு இங்கு மக்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது. எதிர்வரும் வருடங்களிலும் இதைவிட மிகவும் சிறப்பான முறையில் இங்கு இருக்கின்ற சில குறைபாடுகளை நீக்கி மீண்டும் இந்த இடங்கள் புதுப்பிக்கப்பட்டு எதிர்வரும் வருடங்களிலே சிறப்பான முறையிலே இவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இங்கு இடம்பெறும் என்பதனை புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் தலைவர் என்ற ரீதியிலே நான் இந்த இடத்திலே இந்த பதிவை உங்களுக்கு பதிவிட்டுக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்வானது இந்த வருடம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையும் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கமுமே இணைந்து இங்கு செய்திருக்கின்றது என்பது உண்மையான விடயம். இந்த உறவுகளது ஆத்மா சாந்தியடைய நாம் எல்லோரும் பிரார்த்திப்போமாக. இது முல்லைத்தீவில் இருக்கிற நினைவேந்தல்.
இந்த இடத்துல பாருங்க தங்களோட உறவுகளோட புகைப்படங்களை வச்சிருந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறேன். எங்கள் பக்கம் புகைப்படம் இல்லாதவர்களும் பூ போட்ட படங்களை வச்சு அஞ்சலி செலுத்தியிருக்கிறேன். இது வந்து முல்லைத்தீவு கள்ளப்பாடு தெற்காம். அந்த இடத்துல இந்த சுனாமி நினைவேந்தல் செய்யப்பட்டிருக்குது. வரலாற்றை தங்களோட பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கடத்துறதா வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த வரலாறு தான் மிகவும் முக்கியமான ஒன்று.